வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப். சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புது கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. பட் இதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது தனியாக. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளவில் உலகத்திலே பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கோர்சஸில் இதனோட கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன, இந்த கோர்ஸ் என்ன, இந்த கோர்ஸோட பர்பஸ் என்ன, சக்ஸஸ் ஸ்டோரிஸ், இது வரைக்கும் என்னென்ன சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் இதில் என்ன நமக்கு பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா என்ன? அதாவது சோஷியல் ஆண்டர்பிரினரும் ஒரு ஆண்டர்பிரினர் தான். பட் அவர் என்ன பண்ணுவார்னா சொசைட்டல் அப்லிஃப்ட்மெண்ட், சொசைட்டி நல்லா இருக்கணும், எஸ்பெஷலி ஒரு ஹியூமனோட லைஃப்பை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், அதை எந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணலாம், அதை மற்றவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி, அதாவது யாரும் அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணி கூட பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த எப்படி பண்ணுறாங்க, எந்த விதமாக அதை மேற்கொண்டு அந்த சக்ஸஸை அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க தான் சோஷியல் ஆண்டர்பிரினரோட பெரிய சேலஞ்ச். இதில் என்னன்னா இவங்க ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும் அதெல்லாம் பார்க்குறத விட சோஷியல் பெனிஃபிட்ஸில் எவ்வளோ பேரை நம்ம டச் பண்ணிப்போம், எவ்வளோ பேரோட லைவ்லிஹுட்டை நம்ம மாற்றிருப்போம், நம்மளால எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, இதுதான் அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யார்ட் ஸ்டிக்ஸாக இருக்கும். பட் நம்ம ப்ராஃபிட் அப்படிங்கிற அந்த ஒரு கன்சர்ன்ல பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ஆண்டர்பிரினர் ப்ராஃபிட் ஓரியன்ட் கிடையாது. பட் அவங்க பெனிஃபிட்ஸ், சோஷியல் பெனிஃபிட்ஸ்ல தான் அவங்க அதனோட ஹாப்பினஸ் இருக்கும். அதில் எவ்வளோ பேரை ரீச் பண்ணுறோம், எவ்வளோ பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, இதில் எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட முக்கிய நோக்கமாக இருக்கும். ஸோ இந்த சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க கோர்சஸ். ஃபர்ஸ்ட் இந்த மாடலில் நிறைய பீப்புள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் யூ ஒன் பை ஒன் எக்ஸாம்பிள்ஸ், இன்க்ளூடிங் எங்களோட எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டேக் பேர்ஃபுட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிலோனி ராஜஸ்தானில் இருக்கு. இது மிஸ்டர் பங்கர் ராய் அப்படிங்கிறவர் 1972 இதை ஆரம்பிச்சார். இது ஒரு யூனிக் மாடல். இந்த பள்ளி இந்த காலேஜ் டீச்சர்ஸ் கிடையாது. டீச்சர்ஸ்லாம் அந்த ஊரில் இருக்கிற பெரிய பாட்டிகள் இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், யாருமே படிக்காதவங்க தான் இந்த ஸ்கூலே இந்த காலேஜே நடத்துகிறாங்க. இட்ஸ் கால் பேர்ஃபுட் காலேஜ் அப்படின்னு பேர். இன்னைக்கு ஏறத்தாழ 93 நாடுகளில் இந்த காலேஜ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆரம்பிச்சது நம்ம இந்தியாவில் தான் ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஆஃப்ரிக்கா, நிறைய அவங்க சவுத் அமெரிக்கா, எங்கெங்கெல்லாம் புவர் பீப்புள் இருக்காங்களோ அவங்கள ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட மெயின் ஐடியாவாக இருந்து. ஸோ வேரியஸ் மாடல்ஸ். அவர் மிஸ்டர் பங்கர் ராய் ரொம்ப நாள் இதில் அவர் ரொம்ப அஃபோர்டபுள் ஃபேமிலியில் நல்ல பெஸ்ட் ஸ்கூலில் படித்து நல்ல எஜுகேஷன் பட் அவர் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டெட் டாக் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் அதை போய் பாருங்க. அவர் எப்படி இந்த இதுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சோலார் மாமாஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காரு. அது 2200 சோலார் மாமாஸ் அப்படிங்கிறதுல கிரியேட் பண்ணியிருக்காரு. உலக நாடுகள் முழுவதும் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி, 3 பேரும் லேடிஸை கூட்டிகிட்டு ட்ரெயின் பண்ணி, அந்த உமன்ஸ் போய் அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் எங்கெல்லாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லையோ அவங்களுக்குலாம் லைட்டிங் ப்ரொவைட் பண்ணுறது. அவங்க சோலாரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பர்சன் அந்த ஊரில் இருந்திருக்காரு. அவரை வச்சு, அவரும் படிக்காதவர், பட் சோலார் லைட்டிங், சோலாரோட கான்செப்ட்ஸ் ரொம்ப இதாக இருந்ததுனால, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அவரை வச்சு இவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி இது வரைக்கும் 2200 பேர் நிறைய உலகம் முழுவதும் ட்ரெயின் பண்ணி அவங்க அனுப்புனதில் அவங்க ஒவ்வொரு கிராமங்களையும் சோலார் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சோலார் வாட்டர் ஹீட்டர் பண்ணுறாங்க, சோலார் பவர்ட் வாட்டர் டீசாலினேஷன், அந்த தண்ணியை எப்படி சுத்திகரிக்கிறது, கிராமங்களுக்கு எப்படி நல்ல தண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அப்புறம் கிராமங்களில் இந்த நம்ம விறகு இதெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கெல்லாம் சோலார் குக்கரை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேரபோலிக் சோலார் குக்கர்ஸ் தான் பண்ணுறாங்க. இது இந்த 2200 மக்களை லேடிஸை எம்பவர் பண்ணி, அண்ட் இது சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவங்க போய் அந்தந்த ஊர்களில் அங்கே அருகாமையில் உள்ள வில்லேஜஸில் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி இது மாதிரி இந்த செயின் கண்டினியூ ஆகிட்டே போகுது. அது மொழியே இங்கே ஒரு இதே கிடையாது. அதாவது இவங்க இங்கிலீஷில் சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும், அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்றது என்னன்னா, நான் எல்லாமே சைன் லாங்குவேஜில் தான் சொல்லித்தரேன். அது எந்த கிராமங்கள்ல இருந்தாலும் எந்த நாடுகள்ல இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் சைன்லேயே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் போய் வில்லேஜில் போய் அவங்க வீட்டில் லைட்டிங்கே இல்லாத இடங்கள்ல அவங்க கொண்டு போய் லைட்டிங், லடாக்ல நிறைய ஃபேமிலிஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவரோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது அவரோட மைண்ட் தாட் என்ன அப்படின்னா, இது ஒரு மாடல் எடுத்து இதை நம்ம எப்படிலாம் நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலாம், இதை எந்த மாதிரி சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஏன்னா
நிறைய இன்னைக்கும் வந்து நிறைய நாடுகள்லையும் சரி, நம்ம நாடுகள்லையும் சரி, எலக்ட்ரிசிட்டியை பார்க்காத கிராமங்கள் நிறைய இருக்கு. நிறைய வந்து ரிமோட் லொக்கேஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த சோலார் பவர் லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோலார்லேயே அவங்க வந்து இது பண்றதுனால நமக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மாடல். இது ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து அவங்க வந்து வாட்டர் வந்து தண்ணி வந்து ரொம்ப முக்கியமா, அதுவும் குடிநீர் வந்து ரொம்ப முக்கியமா எடுத்துட்டு 1735 வில்லேஜஸ்ல வந்து ஹேண்ட் பம்ப்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அந்த அருகாமையில உள்ள இடத்துல வந்து நிறைய பாண்ட் எல்லாம் கிரியேட் பண்ண சொல்லி அதை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பாண்ட்ஸா வந்து மாத்திருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன டேம்ஸ் வந்து கட்டிருக்காங்க. டீசாலினேஷன் பிளான்ஸ் வந்து கட்டிருக்காங்க. அப்புறம் வந்து வாஷ்னு ஒரு கரிக்குலம் இருக்கு. வாஷ்னா வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து ஒரு கரிக்குலம். அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு நம்ம வந்து வாஷ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு யுனெஸ்கோ வந்து ஒரு காலத்தில் ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வச்சிருந்தோம். அதெல்லாம் இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு வாஷ்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த கோவிட் வந்து நமக்கு வந்து இது பண்ணிருக்கு. அது மாதிரி அவங்க நீர் ஜால் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்னு வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய இந்த ராஜஸ்தான்ல உள்ள கைவினை பொருட்கள், இவங்கெல்லாம் கிராமங்கள்ல இருந்து பண்ணக்கூடிய பொருட்களை வந்து அவங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு டிலோனியா பஜார் அப்படிங்கிற அந்த பஜார் வழியா அதை வந்து சேல்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு உலக நாடுகள்ல இருந்து இது வாங்கிட்டு போறாங்க. இது வந்து காஸ்ட் ரொம்ப சீப். ஏன்னா இது டைரக்டா அவங்களுக்கு பெனிஃபிஷரி போறதுனால வெறும் 160 ரூபா, 150 ரூபா, 30 ரூபால இருந்து எங்களுக்கு எல்லா வெரைட்டிலும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது ஒரு கிராமங்களை நம்ம உலக லெவல்ல எப்படி கொண்டு போறது, அவங்களோட ப்ராடக்ட்ஸை எப்படி நம்ம வந்து மற்ற நாடுகளில் கொண்டு போய் மார்க்கெட் பண்றது, இதெல்லாம் வந்து அவரோட எண்ணத்துல வந்து ஒரு சின்ன சிந்தனை. கிராமங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த கிராமத்துல உள்ள மக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அவர் ஆரம்பிச்சது. அவர் ஒரு கிராமத்தை போய் விசிட் பண்ணும்போது அவர் போய் பார்த்துட்டு நான் வந்து இந்த கிராமத்துக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட வரும்பொழுது அவர் வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ்ல அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இதை ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதை நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணிருக்கு சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்ல. இவங்க பண்ற மாடல் வந்து இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லும் ரிப்ளிகேட் ஆகி நிறைய பெனிஃபிஷரிஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போறாங்க. அதுதான் அவரோட விஷ். அதை அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு 40 இயர்ஸா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல் மாடல் அப்படிங்கிறது இந்த பேர்ஃபுட் காலேஜை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பங்களாதேஷ்ல வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம், நோபல் பிரைஸ் வின்னர் மிஸ்டர் முகமது யூனிஸ் சார் வந்து அவர் ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்டகாங் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில வந்து பங்களாதேஷ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப 1974 ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு ஒரு $27 வந்து நம்ம கொடுத்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லோன் மாதிரி கொடுப்போம், அது எஸ்பெஷலி வந்து உமனுக்கு கொடுப்போம், அது கொடுத்து அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு அவர் ஒரு மாடல் ட்ரை பண்ணாரு. இது வந்து நம்ம வந்து மைக்ரோ கிரெடிட்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து நம்ம தமிழகம் முழுவதும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மைக்ரோ ஃபினான்ஸை வந்து அவர் ஆரம்பிச்சு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோடனே அதை வந்து 1983 அதை கிராமின் பேங்க் அப்படிங்கிறது வந்து நிறைய புரவலர்கள் வந்து அவருக்கு நிறைய ஃபண்டிங் கொடுத்து இன்க்ளூடிங் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்லாம் ஸ்பான்சர் பண்ணி அதை ஆரம்பிச்சாரு. 2005 இது $4.7 பில்லியன் வந்து அவங்க வந்து டொனேஷன் வந்து லோன்ஸ் வந்து கொடுத்தாங்க. எஸ்பெஷலி புவர் உமன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு வந்து அன்றாடம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லோனை கொடுத்தாங்க. 2008 வந்து 7.6 பில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே புவர் உமனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 97% அவங்க உமனுக்கு தான் கொடுக்குறாங்க. அதில் ரீபேமெண்ட் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 99.6% வந்து அவங்க கொடுத்த லோன் எல்லாம் ரீபே ஆகிடுது. கிட்டத்தட்ட ஒரு 1 lakh borrowers வந்து உமனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மாடல், ஒரு புதுசா அவராக யோசிச்சு இந்த ஒரு லேடிஸ்ட இதை கொடுத்தா அவங்க பத்திரமா இந்த பணத்தை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, அது வந்து நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லாமல் எப்படி அவங்களுக்கு ரீச் பண்ணலாம், ஏன்னா அவங்களே ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த வட்டி வாங்காமல் அவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடலா இருக்கு. இன்னைக்கு ஒரு மினிமம் அவங்களோட ஆப்ரேஷன் காஸ்ட் வச்சு இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லா பண்றதுனால தான் இன்னைக்கு வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயுமே நிறைய வந்து இந்த கிராமின் பேங்கோட பெனிட்ரேஷன் வந்து உலகம் முழுவதும் இருக்கு. அவர் மிஸ்டர் முகமது யூனிஸ் சாரோட யூனிக் மாடல் வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனால அவரால் இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடலா இருக்கு. இதே மாதிரி அண்ட் மிஸ்டர் மதுச்சந்தன் அப்படிங்கிறவர் வந்து மாண்டியாங்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்காரு. அவர் வந்து மைசூர்ல வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் வந்து அமெரிக்காவில் போய் கலிஃபோர்னியாவில் அவர் வந்து ஒரு ஓன் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் ஒவ்வொரு தடவையும் இந்தியாவுக்கு வரும்பொழுது நம்ம மாண்டியாவில் இருக்கிற பீப்புளுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நிறைய லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இருக்கிற லேண்டை வந்து அவங்களால இது பண்ண முடியல அப்படின்னு பார்த்துட்டு அவர் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு 2014 மாண்டியாவில் வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சு அதில் நல்லா ஃபார்மர்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ஃபார்மர்ஸ் வழியை ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடல். ஏன்னா அவர் கீழே வந்து ஒரு 12,000 ஃபார்மர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் 7,000 ஃபார்மர்ஸ் வந்து சின்ன சின்ன லேண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் 4,500 வந்து உமன் ஃபார்மர்ஸ். அது வந்து அதாவது கிச்சன்லேயே நீங்கள் வந்து ஃபார்மிங் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4,500 உமனுக்கு வந்து 200 வில்லேஜஸ்ல வந்து பண்ணியிருக்காரு.
இது ஸ்டார்டிங்கில் வந்து 1.4 crore டர்ன் ஓவர் இந்த கம்பெனி வந்து 20 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இது பியூர் ஆர்கானிக் ஃபார்மிங். பட் இவங்கள்ட்ட என்னன்னா இவங்க சோஷியல் இனோவேஷன் ரொம்ப அழகாக அருமையாக பண்ணிப்பாங்க. அதாவது நீங்கள் பெங்களூர்ல இருந்தீங்கன்னா இந்த மாண்டியா வந்தீங்கன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அங்கே வாசல்லே ஹைவேல அவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க. அவங்க தேசி கவுஸை வந்து யூஸ் பண்ணி மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டே அவுட்டிங் நீங்கள் ஒரு நாளைக்கு போய் அந்த ஃபார்ம்ல போய் ஸ்வெட் டோனர் அப்படிங்கிறது உங்கள் வியர்வையை வந்து நீங்கள் தானமாக பண்ணலாம். நீங்கள் போய் அந்த ஃபார்ம்ல வேலை பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு இந்த மாடலை வந்து கிரியேட் பண்ணி இன்னைக்கு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாடலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி மாடல்லாம் நிறைய இது வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் அந்த பாட்டம்ல இருந்தால் மட்டும்தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதில் நான் ப்ராஃபிட் பார்க்கணும், எனக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஐடியாவோட வரவங்களாம் இதில் சக்சீட் ஆகவே முடியாது. ஏன்னா சொசைட்டல் பெனிஃபிட்ஸை பார்க்குறவங்க வந்து ப்ராஃபிட்டை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்க சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ராஃபிட்ங்கிறது வந்து இது வந்து இதனால ப்ராஃபிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ப்ராஃபிட் பை ப்ராடக்டாக வந்துட்டே இருக்கும். இவரோட மாடல் என்னன்னா, 1 கிலோ அரிசி வந்து அங்கே ஊரில் வந்து 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க போய் நகரங்களில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா இடையில மிடில்மேன் தான் நிறைய சம்பாதிக்கிறாரு. ஃபார்மருக்கு வந்து ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஃபார்மருக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபா கிடைச்சா கூட அந்த ஃபார்மர் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த தொழிலை பண்ணுவாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு இது பண்ணி நல்ல சிஸ்டமேட்டிக்காக வந்து பிளான் பண்ணி நிறைய அவரோட டீம் பீப்புள் வந்து நல்ல நல்ல பீப்புளாக வேலையை விட்டுட்டு வந்து இந்த ஃபுல் டைம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வந்து அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்க் கவு மில்க் வந்து எடுக்கிறது வந்து ஆர்கானிக் மில்க் வந்து பெங்களூர் பேஸ்ல இன்னொரு ஐடி கம்பெனில வந்து நிறைய பேர் டிசைன் பண்ணிட்டு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ஷய கல்பாங்கிறது வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நமக்கு வந்து அவங்க டைரியில் நல்லா பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு கவு வந்து எவ்வளோ மில்க் கொடுக்கணும், அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், அதுக்கு என்ன ஆர்கானிக்காக ஃபுட்டு கொடுக்கணும், அதில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த மில்கோட குவாலிட்டி எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அது எல்லாமே நீங்கள் சாஃப்ட்வேர் வழியாக பார்க்குற மாதிரி அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. பட் இதை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடையாது. இதெல்லாம் இப்படி நடக்குதுங்கிறது கூட தெரியாது. அடுத்து ஒரு இன்னோவேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பண்ணது வந்து நான் ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2008 வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏறத்தாழ குழந்தைகள் வந்து எஸ்பெஷலி வந்து ரொம்ப ரிமோட் லொகேஷன்ஸ்ல ஹில் ஸ்டேஷன்ஸ்ல வின்டர் சமயத்துல பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அதுல நிறைய குழந்தைங்க வந்து இறந்து போயிடுது. எதுக்காண்டினா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் இன்குபேட்டர் கிடையாது. ஏன்னா அந்த மதரோட ஊம்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து அதே டெம்பரேச்சர் கிடைக்காது. அந்த டெம்பரேச்சர் கிடைக்காது அப்படின்னா அந்த குழந்தைங்களால அந்த வின்டர் சீசன்ல வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வந்து ஒரு எம்ப்ரேஸ் இன்ஃபென்ட் வார்மர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணாங்க. இது எப்படின்னா நீங்க வந்து பேசிக்கலி யார் தூக்குறாங்களோ அவங்க பாடியில இருக்க ஹீட்டோட ஜென்ரேட் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன வார்ம்னஸ் வேணுமோ அதை வந்து அந்த எம்ப்ரேஸ் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் வந்து அந்த இன்ஃபென்ட் வார்மர் வந்து கொடுத்துரும். இது 50 தடவை நீங்க ரீயூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து நீங்க இது பண்ணலாம். இந்த மாடல் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடித்த ஒரு மாணவர் வந்து நம்மளோட கேரளாவை சேர்ந்தவர். அவர் படிச்சது பிடெக் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சாரு அண்ட் எம்டெக் வந்து ஸ்டான்ஃபோர்ட்ல வந்து பண்ணாரு. மாஸ்டர்ஸ் பண்ணும்போது தான் இது 4 பேரோட சேர்ந்து இதை வந்து அவங்க ஐடியா பண்ணி உலகம் முழுவதும் நீங்க யார் வேணாலும் டொனேட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து யூஎஸ்ல இருந்து டொனேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ்ல அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் பண்ண முடியாது. குழந்தைகள் அங்கே லோக்கல்லே கிராமங்கள்ல பிறந்துடும். அந்த குழந்தைக்கு உடனே அதுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தைய வந்து அந்த டெம்பரேச்சர் வைக்கிறதுக்கான அந்த சூழல் வந்து அவங்களுக்கு இல்லை. அங்கே பக்கத்துல பிஹெச்சிலேயே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவை யோசித்து இதில் நிறைய குழந்தைங்க இறந்து போகுதுங்க, அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு 15க்கும் மேலான டெவலப்பிங் கண்ட்ரிஸை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நார்த் ஈஸ்ட்ல நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து நம்மளோட ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருக்க பார்டர்ஸ் எல்லாமே வந்து நார்த்தில் உள்ள பார்டர்ஸ்க்கு நிறைய போயிட்டு இருக்கு. ட்ரைபல்ஸ்க்கு நிறைய குழந்தைகள் வந்து பெனிஃபிட் ஆகும். நிறைய குழந்தைங்களோட உயிரை வந்து காப்பாற்ற முடியுது. இது வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து பண்ணது. சென்னையை சேர்ந்த ஐஐடி மெட்ராஸ்ல இந்த ராகுல் பணிக்கர் வந்து பிடெக் வந்து படிச்சிருந்தார். அதே மாதிரி வந்து அண்ட் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இதுல வந்து எனாமஸ் இது வந்து இருக்கு. எங்களோட ஸ்டோரியும் நான் வந்து பிகாஸ் ஐ வாண்ட் ஆட் இட் அப். இது வந்து எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து பியூர்லி சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப். இதை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மைண்ட்ல என்ன இருந்தது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பெற்றோர்கள் எஜுகேஷன்ற பேர்ல குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரியாம குழந்தைங்களை போய் நிறைய பணம் கொடுத்து செலவழிச்சு அந்த குழந்தைங்களுக்கு கல்விங்கிற பேர்ல ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த குழந்தைங்க போய் சேர்ந்து 4 வருஷம் படிச்சுட்டு இவங்க இருக்கிற சொத்தெல்லாம் வித்து நான் வந்து 2003 அதை பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு மேஜர் இஷ்யூவா தெரிஞ்சது. ஏன்னா எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் தெரியாதனால எனாமஸ் ஃபேமிலிஸ் அவங்களோட சொந்த பணத்தை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தெல்லாம் சொத்தெல்லாம் வந்து வித்து குழந்தைய படிக்க வைக்கணும், இதனால குழந்தையோட லைஃப் மாறிடும் அப்படின்னு திங்க் பண்ணி நல்லா இல்லாத இன்ஸ்டிடியூஷன்ல பணத்தை கட்டும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இட்ஸ் அ ஹார்ட் அண்ட் மணி. ஏன்னா எஜுகேஷனுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளோட பொருளாதாரத்துக்கு மேல நம்ம செலவழிச்சோம் அப்படின்னா
நமக்கு பணம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்போஸ் பண்ணி குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணுறது வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் தேடல் அதிகமாக இருந்தால் நமக்கு பணமே செலவழிக்காமல் படிக்கிறதுக்கான எண்ணற்ற வழிகள் இருக்குது. இது நாங்கள் எங்களோட 17 இயர்ஸ் ஜேர்னியில் நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். எங்களோட ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், போதுமான தகவல்கள் இல்லாத காரணத்தினால அவங்களோட கல்வி வந்து லைஃபே வந்து மாறிடுது. இந்த இடத்துல யாருமே இன்டர்வென்ஷன் கிடையாது. ஏன்னா ஸ்கூல் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து ஸ்கூல் எக்ஸாம் வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, கோச்சிங் கிளாஸ் அது வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே அவங்க கழட்டி விட்டுருவாங்க. யாருமே ஸ்டூடெண்ட் அட்மிஷன் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. இந்த அட்மிஷன் விண்டோ அந்த டோருக்கு போகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய மாட்டேங்குது. ப்ராப்பராக வந்து எதெல்லாம் நம்ம ஊரில் சிம்பிளாக பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம். எதெல்லாம் காம்ப்ளிகேட்டாக இருக்கோ அதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாடலில் வந்து பார்க்கும்போது லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனால எனாமஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷனில் நல்ல இன்ஸ்டியூஷன் போக முடியல அப்படிங்கிறதுக்காண்டி 2003 நாங்கள் ஒரு புக் ரிலீஸ் பண்ணோம். எனாமஸ் லாஸ் ஆச்சு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பேஷன் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 3 புக் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இந்த புக்கை வந்து நாங்கள் எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த புக்கில் உள்ள கண்டென்ட் எடுத்து நாங்கள் செமினார் பண்ண ஆரம்பித்தோம். இதுதான் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த செமினார் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து சார் இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க, இந்த இன்ஸ்டியூஷன்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் படிக்கும்போது எனக்கு தெரியாது. 1961 பேசிக்கலி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம இன்னும் சவுத்தில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு நார்த்தில் உள்ள இன்ஸ்டியூஷன் தெரியாது. நார்த்தில் எனக்கு என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன எக்ஸாம் நடக்குதுன்னா நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐஐடி நீட் அப்படிங்கிற 2 எக்ஸாம் தான் தெரியும். பட் +2க்கு அப்புறம் 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது. இந்த 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 75 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம +2 மார்க்கே பார்க்கறது. அப்போ நம்ம போர்டு எப்படி ஒரு லைஃபோ 75 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்மளை மற்ற இடங்களை பார்க்க விடாமல், மற்ற ஆப்பர்ச்சுனிட்டியை காமிக்காமல், நமக்கு இதை மட்டும் படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிடைரக்ஷன் நம்மளை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதனால இந்த குழந்தையோட நேச்சுரல் டேலண்ட் என்னங்கிறது அந்த குழந்தைக்கே தெரியாம போயிடும். எனக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்காங்கிறது கூட அந்த குழந்தைக்கு தெரியாம போயிடும். இது மாதிரி எனாமஸ் சில்ட்ரனோட டேலண்ட் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது எங்களால். அதனால நாங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் புக்ஸ் வழியாக ட்ரை பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது தென் வி ஸ்டார்டட் செமினார் வந்து நாங்கள் இந்த புக்கை விற்கிறதுக்காண்டி தான் வி கேம் டு செமினார். அந்த செமினார்ல எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்கும்போது தான் பேரண்ட்டுக்கு இன்னும் சவுத்தில் வந்து அவேர்னஸே கிடையாது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெரியுது. ஏன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அஹமதாபாத்ல இருக்கு. 1961 மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ்ல இருக்கு. நான் பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. இப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கும்போது எனக்கும் தெரியாது. நான் எல்லாம் முடிச்சு வேலைக்கு போகும்போது எனக்கு அப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கு தெரியும். என்னைய மாதிரி இன்னைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. இது நாங்கள் இந்த புக்ல கொண்டு வந்து போகும்போது இந்த சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டரே தமிழ்நாடு கிடையாது. ஏதோ நீங்க கொச்சின்ல போய் எழுதணும், இல்லைன்னா பெங்களூர்ல போய் எழுதணும். இந்த சென்டரே கிடையாது. அதனால நீங்க பேசிக்கலி வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நாங்கள் நிறைய பேரை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் போட சொல்லி தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணதுனால தான் மெட்ராஸ் சென்னையில் ஒரு சென்டர் இருந்தது. அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுனால அப்புறம் நிறைய அவேர்னஸ் வந்து அப்புறம் ஓவரால் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து சில்ட்ரனோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த செமினாரில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த பேரண்ட்லாம் எங்கள்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க, அதெல்லாம் எப்பப்போ வருது எங்களுக்கு அலர்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ வி ஸ்டார்ட் வித் போஸ்டல் அலர்ட். போஸ்ட்ல அனுப்பி நாங்கள் வந்து எப்பப்போ என்னென்ன எக்ஸாமினேஷன் வருதுங்கிறது நாங்கள் வந்து எடுத்து அனுப்புவோம். அப்போ அனுப்பும்பொழுது பேரண்ட் வந்து சார் இதெல்லாம் எங்களுக்கு அப்ளிகேஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு தெரியல, ஆன்லைனில் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு தெரியல. ஓகே, இதுலேயும் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது நாங்களே வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நிறைய வந்து ஓபிசினா என்னன்னு போட தெரியாது, என்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணும்னு தெரியாது, ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங் இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு பண்ணி தர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கவுன்சிலிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு இருந்தது. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதனால ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி மெடிக்கல் எப்படி போகணும், இன்ஜினியரிங்ல எப்படி போகணும், ஆல் இண்டியாவில் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இதெல்லாம் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. அதனால அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காண்டி +2 முடித்த மாணவர்களுக்கு நாங்கள் செமினார் ஆன் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஆரம்பித்தோம், செமினார் ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஐஐடிக்கு நாங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து பண்ணி கொடுத்தோம். அவர் இப்போ ஃபர்ஸ்ட் ஐஐடி கான்பூர்ல வந்து எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் எடுத்தாரு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்கிரேட் ஆனாரு. ஃபர்ஸ்ட் டைம்ல யூபிஎஸ்சி எழுதி 32nd ரேங்க் வாங்கி இந்தியாவில 32nd வாங்கி மிஸ்டர் அருண்ராஜ் இப்போ ஐஏஎஸ் வந்து தமிழ்நாடு அகாடமி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து லாஸ்ட் இயர் 2018 வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் எங்களால் 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி பாம்பே அனுப்ப முடிஞ்சது. எங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வழியாக ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் அப்புறம் வந்து ஒரு டிசைன் எக்ஸாமினேஷன் எழுதி ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஐஐடி பாம்பேக்கு மட்டும் வந்து அனுப்ப முடிஞ்சது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றின அவேர்னஸ் வந்து எங்களால் வந்து கற்றுக்கிட்டு மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தமிழ்நாட்டிலிருந்து இவ்வளோ மாணவர்கள் எங்களால் அனுப்ப முடிஞ்சது. அப்புறம் எங்களோட ஸ்டூடெண்ட் தான் அவர் வந்து மிஸ்டர் சண்முகானந்தன் பேர். அவர் நாங்கள் தான் வந்து
பிஆர்க் வந்து சேர்த்துட்டோம். பிஆர்க் முடிச்சு எம்ஆர்க் முடிச்சு எராஸ்மஸ் ஸ்காலர் போயிருந்தாரு. கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு வாங்கினாரு. அவர் வந்து என்கிட்ட வந்து இந்த கிரியேட்டிவ்க்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரும் கிரியேட்டிவ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இந்த கிரியேட்டிவ் கிளாஸ். அவரோட யூனிக் என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்டெம்பரா வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பாரு. இந்த ரோட போய் ஃபோட்டோ எடு, இந்த மார்க்கெட்டை போய் ஃபோட்டோ எடு, இதை நீ வர உன் மைண்ட்ல என்ன இருக்கோ கொண்டு வா. எக்ஸ்டெம்பரா உடனடியாக அப்படி கொடுத்து ஏதோ புதுசா கொடுத்ததுனால ஸ்டூடெண்ட்க்கு எக்ஸாம் போகும்போது என்ன கொடுத்தாலும் அது வந்து புதுசா இருந்தா புதுசு மாதிரியே தெரியாது. அப்படி பழக்கிடுவாரு. அதனால அவரோட மாடல் யூனிக்கா இருந்தனால எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிசைன்ல சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்ல வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி எங்களோட பேரண்ட் வந்து நிறைய பேர் வந்து சார் நாங்கள் நிறைய இடத்துல கோச்சிங்லாம் செலவழிக்கணும், ஏதாவது ஒரு புது மாடல் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேஷன் கிளாஸஸ்னு ஒன்று பண்ணோம். இது வந்து சில்ட்ரன் லேர்னிங் பை டீச்சிங். அவங்க படிச்சுட்டு அவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதன் வழியாக அவங்க கற்றுக்குவாங்க. இதை எப்படி ஆல் இண்டியா எக்ஸாமினேஷனோட கம்பைன் பண்ணி டெக்ஸ்ட் புக்லேயே எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு மாடல் நாங்கள் இன்வைட் பண்ணி லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து திருச்சியிலேருந்து ஒரு டைம் ஐஐடி கரக்பூர் வந்து போனாரு. நீட்டுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க. பட் இது எங்களுக்கு டீச்சரே கிடையாது, செல்ஃப் லேர்னிங் மாடல். இது எப்படின்னா நாங்கள் இந்த மாடல் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க கிணத்துக்குள்ள தள்ளி விட்டா தான் நீச்சல் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்த்தது வந்து அர்பன் ஏரியாவில் நம்ம ஒரு 4 feet ஆழம் இருந்தால் கூட, ஒரு பையன் 5 feet மேலே இருந்தால் கூட கோச் வர வரைக்கும் நம்ம ஸ்விம்மிங் பூலில் இறக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம பழகிட்டோம். அதனால நாங்கள் தைரியமாக குழந்தைங்களை லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு விட்டா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் நாங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அவ்வளோ ரிசல்ட்ஸ் கொண்டு வராங்க. இந்த மாடலும் இது வந்து இந்த எங்களோட லைன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நாங்கள் எதுவுமே ஆரம்பிக்கும் போது நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை. எங்களோட குறிக்கோள் எல்லாம் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரே மைண்ட் செட் மட்டும் இருந்தது. அந்த மைண்ட் செட்டில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன தேவை இருக்கு, எங்கெங்க பேரண்ட் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி உதவலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனேபிளராக தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். அந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்க எங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது எங்களோட சர்வீசஸாக வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சது. பட் எங்களோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த எஜுகேஷனுக்குள்ளே வரும்பொழுது எங்களோட 2003 பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ கம்பெனிஸ் வந்து இது எஜுகேஷனில் வந்தால் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு வந்தவங்க எல்லாமே நீங்கள் காணாமல் போயிட்டாங்க. எஜுகேஷனில் வந்து இதை ஒரு சர்வீஸாக நினச்சி, ஏன்னா நம்ம டீச்சர்ஸ்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அந்த டீச்சர் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த டீச்சர் யாருமே நீங்கள் வந்து இதை வந்து நான் உங்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறேன் அப்படின்லாம் அந்த டீச்சர்ஸ் வந்து இது பண்ணல. நீங்கள் டியூஷன் டீச்சராக இருந்தாலும் சரி, எந்த டீச்சராக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய கமிட்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க, அப்படின்னா டீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த டீச்சரோட எண்ணங்கள்லாம் அந்த ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தான் இருந்தது ஒழிய, அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம நல்லா உள்வாங்கினதுனால நம்மளும் சொசைட்டிக்கு ஏதாவது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணணும், ஸ்டூடெண்ட்டை எப்படி பெட்டராக பண்ணலாம், ஒரு வருஷம் போய் ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம பார்க் பண்ணி அடுத்த வருஷம் நம்ம இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாடலில் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களோட சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எனாமஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபோர்டபுளுக்கும் பண்ணிப்போம், மிடில் கிளாஸுக்கும் பண்ணிப்போம். பட் நான் சக்ஸஸாக பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியூ கேஸ் ஸ்டடிஸ். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள், ரொம்ப அதாவது ஃபினான்ஷியலி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய குடும்பங்கள். இன்னைக்கு அந்த குடும்பங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை எங்களால் வந்து பார்க்க முடியுது. அந்த குடும்பங்கள் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹாப்பினஸ் வந்து எங்களுக்கு எல்லா ஹாப்பினஸையோட இது ரொம்ப வந்து அதிகமான ஹாப்பினஸ் வந்து இதில் தான் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது வந்து ஸ்டூடெண்ட் வந்து சையத் அன்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100% பிளைண்ட், 98% விஷுவலி சேலஞ்ச், கவர்மெண்ட் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல். அன்சாரி வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்க வந்து கவர்மெண்ட் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த ஸ்கூலில் செமினார் எடுக்கும்போது அன்சாரி வந்து சொன்னது, சார் நான் லா படிக்கணும் அப்படின்னாரு. தமிழ் மீடியம், 824 மார்க் தான். பட் நாங்கள் சொல்லும் பொழுது சரி நீங்கள் போய் வந்து கிளாட் எழுதுங்கன்னு சொன்னோம். கிளாட் எழுதி பாஸ் பண்ணாரு. அண்ட் நியூவல்ஸ் கோச்சிங்ல நாங்கள் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணோம், சார் ரொம்ப புவர் ஃபேமிலி சார், அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னோம். அவர் பரவாயில்ல, நான் ஸ்காலர்ஷிப் தரேன், நானே சேர்த்துக்கிறேன், நானே ஃபண்ட்ஸ் பார்த்துக்கிறேன். வெரி குட் வைஸ் சான்சலர். அவர் வந்து நிறைய இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்போது எல்லா இடமும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அந்த பையனை கொண்டு போய் அங்கே சேர்த்தோம். அவர் வந்து 5 வருஷமும் ஒரு அரியர்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குட் கிரேட் வாங்கினாரு. யூனிவர்சிட்டி ஆஃப் நெதர்லாண்ட்ஸ்ல மாஸ்டர்ஸ் இன் டிசபிலிட்டிலாம் கிடைச்சது. அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி புவர் ஃபேமிலி, ஃபண்டுக்கு நாங்களும் ட்ரை பண்ணோம், எங்கேயும் கிடைக்கல. இந்தியன் லா இன்ஸ்டியூட் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜாயின் பண்ணாரு. படிச்சு முடிச்சுட்டு LLB முடிச்சுட்டு திருச்சி நேஷனல் லா ஸ்கூலில் ஜாயின் பண்ணாரு. 40,000 கன்சாலிடேட் சாலரி. அதுக்கப்புறம் அங்கேயே PhD ரெஜிஸ்டர் பண்ணாரு. நிறைய லா ஸ்கூலில் போய் லெக்சர் பண்ணாரு. அவர் வந்து இப்போ வேலை ரிசைன் பண்ணிட்டு அவர் ஃப்ரீலான்ஸாக பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி ராம்குமார் 100% பிளைண்ட். அவரும் வந்து கவர்மெண்ட் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல், 724 மார்க்ஸ், தமிழ் மீடியம். அண்ட் அவரும் நான் லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளாட் வந்து சொல்லி we took him to first year ஜலந்தர் கிடைச்சது. ஜலந்தரில் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஆனால் we have told him to wait for 1 year. திருப்பி கிளாட் எழுத சொன்னோம். நிறைய எங்களுக்கு வந்து நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி பெங்களூர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அவர் திருப்பி லா எழுதி சேம் கோச்சிங்ல ஜாயின் பண்ணாரு. 5 வருஷம் ஒரு அரியர்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து வாங்கிட்டு அவரோட கான்வெகேஷன் போயிருந்தேன். வைஸ் சான்சலர், டைரக்டர் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து கோல் இந்தியாவில் லீகல் ஆஃபீஸராக நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அவங்க வந்து கண் இல்லைங்கிறத குறையாவே நினைக்கிறது இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற ஃபயர் இந்த பெல்லி, வாழ்க்கையில் முன்னேறுங்கிற பெரி நம்மள்ட்ட யார்ட்டையும் கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்கிட்ட நிறைய இருக்கு.
அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஷபரீஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட் NIT திருச்சியில் சேர்த்தோம், 9,19,000 ரேங்க். இன்னைக்கு முடிச்சுட்டு வந்து அவர் +2 மார்க் ரொம்ப கம்மி, அன்னைக்கு 68% என்னமோ வாங்கியிருந்தாரு. இன்னைக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் மைனர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு அப்பாக்னு ஒரு கம்பெனி, பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. மிஸ்டர் பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இன்னைக்கு அவங்களோட லைஃபே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். 10 lakhs கிட்ட அவர் சம்பாதிக்கிறாரு. ஆனால் ராம்குமாரும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 lakhs கிட்ட அவர் சம்பாதிக்கிறாரு. ஃபேமிலி வந்து அன்னைக்கு ரொம்ப கஷ்டமான இருந்த ஃபேமிலிஸ் வந்து இன்னைக்கு இவங்களோட எஜுகேஷனோட அட்டைன்மெண்ட்னால இந்த ஃபேமிலி ஹாப்பினஸ் வந்து எங்களுக்கு போயிருக்கு. இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லிட்டே இருக்கலாம். அது மாதிரி நூர்தீன் ராஜா, நான் பேசிக்கலி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் உசிலம்பட்டிக்கிட்ட எழுமலைங்கிற வில்லேஜ். அவர் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு பேசிக்கலி வந்து அவங்க அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க பிரின்சிபல் லெட்டர் கொடுத்துருந்தாரு. அவர் நாங்கள் கவர்மெண்ட் காலேஜ் கிண்டியில் சேர்த்துருந்தோம். அவர் அங்கே படிச்சுட்டு படிக்கும்போதே நாங்கள் நிறைய கோர்சஸ் வந்து படிக்க சொல்லி ஏறத்தாழ ஒரு 30+ சர்டிஃபிகேஷன் வச்சிருந்தாரு. இன்டர்வியூ போகும்போது வெறும் பயோடேட்டா கொடுக்கல, பயோடேட்டா விட 30+ சர்டிஃபிகேஷன் கொடுத்தோன்னே அவருக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல 12 lakhs வேலை கொடுத்தாங்க. போய் நல்ல சம்பளத்தில் டெல்லியில் போய் வேலை பார்த்துட்டு அப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டு இப்போ வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாரு. பெர் ஹவருக்கு $30 சம்பாதிக்கிறாரு. நான் போடும்போது இப்போ $50 கிட்ட போயிட்டு இருக்காரு. $50 பெர் ஹவர் சம்பாதிக்கிறாரு. ஆல்ரெடி வந்து 3,000 hours ஒர்க் பண்ணி $30,000 மேலே ஏர்ன் பண்ணி 4 மாதத்துக்கு முன்னாடி அவர் சிஸ்டருக்கு வந்து எக்மோல ஒரு AC ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது வாழ்க்கையில நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் கல்வி அவங்கள்ட்ட வந்து நாங்கள் நிறைய கற்றுப்போம். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட முயற்சி, அவங்களோட நேரம் அண்டு ரொம்ப வந்து ஃபயர், வாழ்க்கையில முன்னேறுங்கிற வெறி, இந்த 3 மட்டும் இருந்தால் யார் வேணாலும் வாழ்க்கையில வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறது இவங்கதான் நல்ல எக்ஸாம்பிள்ஸ். அது மாதிரி கிருஷ்ணவேணின்னு ஒரு கேர்ள், அவங்க வந்து திருவள்ளூர்ல வந்து ஒரு ரொம்ப அவங்க அப்பா இன்னைக்கு 80 rupees per day தான் வேலை பார்க்குறாரு. கிருஷ்ணவேணி வந்து கிண்டியில சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிண்டியிலேருந்து மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சுட்டு 3வது வருஷமே நான் சொல்லியிருந்தேன் நிறைய ப்ரொஃபஸருக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்கன்னு சொல்லி ஏறத்தாழ அவங்க உலகம் ஃபுல்லாக 150 ப்ரொஃபஸருக்கு அனுப்பி 30 ப்ரொஃபஸர் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து லீப்னிஸ் யூனிவர்சிட்டி ஜெர்மனியில் போய் அங்கே போய் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு அந்த கேர்ள் வந்து அங்கேயே வந்து அங்கே பேசிக்கலி வந்து முடிச்ச உடனே ஜெர்மனியில் வந்து நார்த் ஜெர்மனியில் அவங்க அமேசான் வந்து 55,000 யூரோக்கு வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிலாம் பார்க்கும்பொழுது இது ரொம்ப ஹாப்பினஸ் அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இதில் என்னன்னா நாங்கள் பார்க்குறதெல்லாம் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் மட்டும்தான் எங்களோட மெயின் குறிக்கோளாக இருக்கக்கூடிய. ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்க முன்னேறணும், அதுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் எங்கே லேக் ஆகக்கூடாது, எப்படி கொடுத்தா, ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நமக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறி வரும்போது அதை பார்க்கும்போது அந்த சக்ஸஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அண்ட் சித்தார்த்னு ஒருத்தர் வந்து நியூயார்க்ல வந்து ஒன் குளோப் அவார்டு அப்படி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து வின் பண்ணிக்கிறார் டிசைன்ல. அவர் நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ முகிலன் ஒருத்தர் வந்து நிஃப்ட்ல படிக்கிறவர் வந்து கான்டெம்பரரியா அந்த வீவர்ஸ் வந்து நம்ம கையில வந்து கைத்தறி பண்றவங்க வந்து எப்படி யூனிக்கா அந்த பவர் லூம்ஸ்க்கு வந்து காம்படிட்டிவ் பண்ணாமல் டிசைன்ல எப்படி மாற்றி கொடுக்கலாம்னு பண்ணி அவரும் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவார்டு வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து இதை தவிர நிறைய அஃபோர்டபுள் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய அபிஷேக்னு திண்டிவனத்துலேருந்து வி சென்ட் டு IIT பாம்பே. டிசைன்ல வந்து அவர் இந்தியாவில் 5th ரேங்க் வாங்கினாரு, NIDல 4th ரேங்க் வாங்கினாரு. அண்ட் திண்டிவனம் டு IIT பாம்பே இஸ் அன்பிலிவபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியாது. இது மாதிரி வி ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்டான்ஃபோர்ட்ல படிக்கிறாங்க, நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் படிக்கிறாங்க, டோமஸ் அகாடமி இட்டாலியில படிக்கிறாங்க, லக்ஸுரி பிராண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் இருக்குல்ல, கோர்ஸுக்குமே நமக்கு தெரியாது. அது மாதிரி சேலம்ல இருந்து மஞ்சுளான்னு ஒரு கேர்ள் வந்து IIM இந்துல போய் 120 பேர்ல கிளாஸ்ல டாப்பரா இருக்கும். நிறைய வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்களால் பண்ண முடியுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் வழியே நிறைய பெனிஃபிட் ஆக முடியும். ஏன்னா நாங்கெல்லாம் பெனிஃபிஷரி ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறதுனால எங்களோட லைஃப் எப்படி மாறுச்சோ அது மாதிரி நிறைய சில்ட்ரனோட லைஃப் வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ சோஷியல் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது நீங்க நீட் ஆஃப் த அவர். அண்ட் இது வந்து நீங்க சொசைட்டிக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு ஐடியா மட்டும் இருந்ததுன்னா நீங்க உள்ள இறங்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதில் வந்து பண்ணலாம். அண்ட் நிறைய குளோபலி நம்ம இந்த மாடலை வந்து கொண்டு போகலாம். எஜுகேஷன் என்ன படிச்சிருந்தாலும் ஒன்றும் மேட்டரே கிடையாது. நீங்கள் என்ன படிச்சதுனாலும் இதை வந்து சோஷியல் என்டர்பிரினர்ஷிப்ல வரலாம். பட் உங்களோட பேஷன், கமிட்மெண்ட், அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ண பூர்வங்க சிந்தனைகள் இதான் ரொம்ப ரொம்ப இது நிறைய ஃபேமிலிஸ் அவங்க பெனிஃபிட் ஆகும்பொழுது இதுல இருக்கிற ஹாப்பினஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் எந்த ஒரு ஜாபும் வந்து இது எனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அதனால இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பேஷனேட்டா இருந்தா எனக்கு வந்து அடுத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், இது அவங்க லைஃப் முன்னேறிச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா இட்ஸ் அ ஃபேபுலஸ் ப்ரொஃபஷன்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம். பட் இதில் உங்களோட டைம், கமிட்மெண்ட் அண்ட் நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி இதுவும் கடந்து போகும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய இதெல்லாம் விட இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷன் இன்னும் இதை விட ஹார்ட்ஷிப்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது நீங்கள் டாடா சோஷியல் சயின்ஸ் அங்கேயே வந்து டெஸ்ட்லேயே வந்து சோஷியல் என்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ் இருக்குது. அவங்க கரிக்குலம் ரொம்ப நல்லா டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது தவிர நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உங்களை எடுத்துப்பாங்க. இது முடிச்சுட்டு வந்தீங்கன்னா
அண்ட் ஏன்னா எல்லா கம்பெனியும் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதில் நாங்கள் ஹெல்த்துக்கு எவ்வளோ பண்ணுவோம், எஜுகேஷன் எவ்வளோ பண்ணுவோம், உமனுக்கு எவ்வளோ பண்ணுவோம், லைவ்லிஹுட் எவ்வளோ பண்ணுவோம், அதை எப்படி அலோகேட் பண்ணுவோம், இதெல்லாம் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து வச்சிருந்தாங்கன்னா அவங்க நல்லா சொசைட்டிக்கு இது பெனிஃபிட் ஆகிறதுக்கு எப்படி கொண்டு போகணும்னு பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி யூனிக் கோர்சஸ் வந்து நிறைய இருக்கு. நீங்க எல்லாம் லட்சத்துல போட்டிட்டு காணாம போறதை விட இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த ஏரியால துறைகள்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்து சொசைட்டிக்கு ஏதாவது நல்லா கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணணும், இந்த மாதிரி ஏரியாவில் நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் எங்களோட இணையதளம் இந்தியா காலேஜ் ஃபைண்டர் வந்து விசிட் பண்ணுங்க. இந்த கரண்ட் +2 படிக்கிறீங்கன்னா இப்போ ஏறத்தாழ 25 அப்ளிகேஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல ஓப்பன் ஆகுது. நிறைய ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் எழுதுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு முதல் ஒரு 5 எக்ஸாமினேஷன் கிடைக்கலன்னா கூட பின்னாடி சைக்கிள் மாதிரி அனுபவம் வந்து வர 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 நமக்கு நிறைய வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரெயினோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் இந்த வருஷம் ட்ரை பண்ணிடணும். அப்படி இல்லையா அடுத்து எங்கேயாவது இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டு கூட நம்ம திருப்பி எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால உங்களோட முயற்சிகளை வந்து கைவிடாதீங்க, நிறைய ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சார் ஃபோட்டோகிராஃபி வந்து வேல்யூ இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. எங்கே படிக்கிறீங்கிறத பொறுத்து, இன்ஸ்டியூஷனை பொறுத்து இருக்கு. ஏன்னா பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் சென்னையில் மிஸ்டர் சாதாஸ்கர் இருக்காரு. மீ சார்ஜஸ் 1 lakh per photograph. அது மாதிரி நிறைய இதில் வந்து எதுவும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறவங்க வந்து பண்ணாங்க. சார் நான் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து சிவில் இன்ஜினியரிங் பண்ணிட்டு 80 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எடுத்து அப்ளை பண்ணலாமா? நீங்கள் டிப்ளமோ போகாமலே நீங்கள் 11th 12th படிச்சுட்டு அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிப்ளமோ போயிட்டு வரது இன்னொரு ரூட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனல், எங்களோட இந்த இதுக்கு வந்து TICF சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய புது புது தகவல்களோட உங்களை சந்திப்பதில் வந்து நம்ம வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் நாங்கள் இதை வந்து லைவ் பண்ணுறோம். அண்ட் எல்லோரும் இந்த கோவிட் டைமில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கணும். ஏன்னா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் திருப்பி நம்ம வந்து இந்த ஆண்டு எப்படி நம்மளோட உயிரை பாதுகாக்கணுங்கிறது மட்டும் பார்த்தா போதும். அண்டு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ட் உங்கள் குழந்தைங்க நல்ல குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படித்து நல்ல வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி.